Hi, hello, warm welcome to Aspire Academy YouTube channel. நான் உங்க ஆடிட்டர் ராஜன் பேசுறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் பவதாரணி பாண்டிச்சேரியில இருந்து நம்மளோட CA ஃபவுண்டேஷன் ஆன்லைன் படிக்கிறாங்க. அவங்க பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இது வந்து CA நவம்பர் 2020ல இந்த क्वेश्चனை டெஸ்ட் பண்ணிருக்காங்க 10 மார்க்ஸ்க்கு. கொஞ்சம் ட்ரிக்கியான சம் அது. கொஞ்சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக எஸ் வி செட் வி வில் டூ இட். சரி, இந்த சம்மோட ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் கொடுத்துட்றேன். பிஆர்எஸில் வந்து பார்ட் பண்ணது வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அதில் பேசிக் கான்செப்ட் அரவுண்ட் தி பிஆர்எஸ் அண்ட் ஒரு எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு வேறு அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துருங்க. இப்போ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரும். ஏன்னா ஜென்ரலாக எப்படி கேட்பாங்க, ப்ரிப்பேர் அ பிஆர்எஸ் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாமில். அப்போது சார் நான் டைரெக்டாக பிஆர்எஸ் போட்டால் போதுமா, இல்லை ஷுட் ஐ ப்ரிப்பேர் சம்திங் கால்ட் அன் அட்ஜஸ்டட் கேஷ் புக், எது சார் போடணும், எந்த சுச்சுவேஷனில் எதை போடணும், இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருந்துனே தான் இருக்குது. இதுக்கு வந்து ரெண்டுமே பண்ணலாம். இப்போ சம்மில் ரொம்ப டைரக்டாக if they ask you like prepare an adjusted cash book and then you prepare BRS na it is self explanatory. ஆனால் வெறுமை if they say prepare a BRS அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணணும், ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு உங்களுக்கு. நம்பர் 1, நீங்க வந்து டைரக்டா பிஆர்எஸ் போட்டு காமிச்சிடலாம். இல்லைன்னா நீங்க முதல்ல ஒரு அட்ஜஸ்டட் கேஷ் புக் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஒரு பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு காட்டலாம். ரெண்டு ஆல்டர்னேட்டிவும் இருக்கு, ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ல தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் ப்ரிப்பேர் பிஆர்எஸ் தான் சொல்றது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we will prepare an adjusted cash book first and then we will prepare a final BRS. ரைட், இப்போ இந்த சம்மை பார்க்கலாம். நவம்பர் 2020 பிஆர்எஸ் அட்ஜஸ்டட் கேஷ் புக் மெத்தடில் நம்ம போட போகிறோம். என்ன சொல்றாங்க, on 31st March 2020 Mahesh cash book showed a bank overdraft of 98,700. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இதுதான் ஆரம்பம். இது ஃபேவரபிள் பேலன்ஸா அன்ஃபேவரபிள் பேலன்ஸானா இது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஃப் 98,700 அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் வாட், கேஷ் புக். ஸ்டார்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேஷ் புக்கு ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்கு, 98,700. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க there are list of differences. இப்போ பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் வேணா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து அட்ஜஸ்டட் கேஷ் புக் போட போறோம் இல்லையா? ஸோ முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும், ரைட்டா? அதுல ஒரு சில டிஃபரன்சஸ் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆக்சஸ் நம்ம கிட்ட இருக்கும், நம்ம தான் அதை சரி பண்ணணும். அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கும். ஒரு சில டிஃபரன்சஸ் பேங்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நீங்க போய் பேங்க்ல உட்காந்து பாஸ்புக்ல என்ட்ரிலாம் நீங்க பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா அது பேங்கோட வேலை. ஒரு சில வேலைகள் நம்மளோட வேலையா இருக்கும், ஒரு சில வேலைகள் பேங்கோட வேலையா இருக்கும். அப்போ நமக்கு நம்ம ஸ்கோப்ல வர வேலைகள்லாம் நம்ம செய்யணும். அதாவது நம்ம என்ன மெயின்டைன் பண்றோம், கேஷ் புக் மெயின்டைன் பண்றோம். அப்போ கேஷ் புக் மெயின்டைன் பண்றப்ப ஏதாவது ஐட்டம்ஸ் மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா ஃபார் விச் வி ஹாவ் தி ஆக்சஸ் டு பாஸ் என்ட்ரிஸ் இன் த கேஷ் புக், நம்ம கேஷ் புக்ல அந்த என்ட்ரியை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள் பேங்க் மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கும், அது ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. இட் இஸ் தி ஆக்ஷன் டு பி டேக்கன் இஸ் பை த பேங்க். தேர் ஆர் அ செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் விச் நீட்ஸ் டு பி டேக்கன் பை அஸ் பிகாஸ் வி மெயின்டைன் தி கேஷ் புக். இப்போ கேஷ் புக்ல எதெல்லாம் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கோ அது நம்ம பண்ணணும், பாஸ்புக்ல எதெல்லாம் ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கோ அது பேங்க் பண்ணணும். அப்போ இவங்க சொல்ற டீடைல்ஸ்ல முதல்ல எந்தெந்த ஐட்டம்லாம் நம்ம ஸ்கோப்குள்ள வருது, எந்தெந்த ஐட்டம்லாம் பேங்க் ஸ்கோப்ல வருதுன்றது முதல்ல நீங்க அதை செக்ரிகேட் பண்ணிக்கணும். செக்ரிகேட் பண்ணிட்டு தென் அக்கார்டிங்லி we have to do the adjusted cash book. தான் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்க. Out of the total checks of 8,900 issued on 27th March,
ஸோ நீங்கள் செக்ஸ் இஷ்யூட் அப்படின்ட்டீங்க, அப்போ இது பேமெண்ட்டு, ரைட்டா? நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் எவ்வளோ? 27 மார்ச் அன்னைக்கு நம்ம செக்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். டோட்டல் இஸ் 8,900. One check 74 was presented for payment on 4th of April, and other check of 1,500 handed over to the customer was returned by him, and in lieu of that a new check for the same amount was issued to him on 1st of April. No entry for the return was made. இது ரெண்டா உடைச்சுக்கலாம். மொத்தம் 8,900. இதோட சப்பார்ட்ஸ் என்ன? ஒன்று 74, இன்னொன்று 15. ரெண்டு கூட்டினா யூ வில் கெட் 8,900. இந்த 74க்கு என்ன ஆச்சு? நம்ம செக் இஷ்யூ பண்ணுறோம் 27th மார்ச். செக் இஷ்யூ பண்ணிட்டா என்ன ஆகும்? நம்ம வந்து என்ட்ரி போட்டுருவோம் நம்மளோட கேஷ் புக்கில், பேமெண்ட் இல்லையா, குறைஞ்சிரும். ஆனால் அது பேங்க்கில் எப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 4th ஏப்ரல் தான் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும், ரைட்? ஆனால் அந்த ரெண்டாவது செக் இருக்கு பாருங்க, 1,500 ஹேண்டட் ஓவர் டு தி கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கு ஃபிசிக்கலாக செக்கை கொடுத்துருக்கீங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த செக்கை திருப்பி நம்மகிட்டே கொடுத்துட்டாரு. இட் வாஸ் ரிட்டர்ன்டு பை ஹிம், நமக்கே வந்துடுச்சு. அதுக்கு பதிலாக இன்னொரு செக்கு 1st ஏப்ரல் இன்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ இது ரிட்டர்ன் பண்ணார் பார்த்தீங்களா, நம்ம அதுக்கு என்ட்ரியே போடல. நோ என்ட்ரி ஃபார் த ரிட்டர்ன் வாஸ் மேட். அப்போ யார் ரெஸ்பான்சிபிலிட்டி இது? இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவன் செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டான், நீ அதுக்கு என்ட்ரியே போடாமல் வச்சிருக்க. ஸோ டோன்ட் யூ ஃபீல் த ஆக்ஷன் பாயிண்ட் லைஸ் வித் அஸ்? ஸோ இந்த 1,500க்கு ஆக்ஷன் பாயிண்ட் நம்ம கையில் இருக்குது. டிக் வச்சுக்கிறேன். இந்த டிக்கு போட்டால் நம்ம பண்ணணும்னு அர்த்தம். இந்த 74க்கு ஒரு எக்ஸ் வச்சுக்கிறேன். இது பேங்க் பண்ண வேண்டிய வேலை. நம்ம செக்கை கொடுத்தாச்சு, அவன் 4th ஏப்ரல் தான் போய் ப்ரெசென்ட் பண்ணுறான். நமக்கு ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த இன்டூ மார்க் போட்டால் தட் இஸ் ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் தி பேங்க். பேங்க்ல ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த 1,500க்கு பாருங்க, இட் இஸ் அ மிஸ்டேக் ஃப்ரம் பை அஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு ரிட்டர்ன் அந்த செக்கை நம்ம என்ட்ரி போடாமல் விட்டுட்டோம். வி ஹாவ் டு டூ த என்ட்ரி ஃபார் திஸ். இது நம்பர் 1, ரைட்? Out of the total cash and checks of 6,800 deposited in the bank on 24th March, one check of 2,600 was cleared on 3rd April, and the other check of 500 returned dishonored by the bank on 4th of April. இதுதான் பிரச்சனை. நீங்க செக்கை டெபாசிட் பண்ணிருக்கீங்க, ரிசீட் 6,800க்கு டெபாசிட் பண்ணிட்டீங்க 24th மார்ச். ஆனால் அதில் என்னாச்சு? ஒரே ஒரு செக் மட்டும் 3rd ஏப்ரல் தான் கிளியர் ஆகுது. விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் யுவர் ஆக்ஷன் பாயிண்ட். த ஆக்ஷன் பாயிண்ட் லைஸ் வித் தி பேங்க். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துடும், ரைட்? அப்போ இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? இது பேங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் இந்த அதர் செக் ஆஃப் 500 பாருங்க, இட் காட் ரிட்டர்ன்ட் டிசானர்ட் பை தி பேங்க் ஆன் 4th ஆஃப் ஏப்ரல். நல்லா கவனிங்க, நீங்க பேங்க்ல ஒரு செக்கை போடுறீங்க, அப்போ உங்களுக்கு ரிசீட்டு, செக்ஸ் டெபாசிட்டட்னு கொடுத்துருக்கான், இது ரிசீட்டு. அப்போ உங்கள் அக்கௌண்ட்டு மேலே போயிடுச்சு. பேங்க்காரன் அதை டிசானர் பண்ணிட்டான். அப்போ பாஸ்புக் ஏறவே இல்லை, இனிமேட் ஏறவும் ஏறாது. ஏன்? அது டிசானர் ஆயிடுச்சு, பணம் இல்லைன்னு வந்துடுச்சு. அப்போது கேஷ் புக் இஸ் ஆல்ரெடி ஹை, பேங்க்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ தெர் இஸ் நோ ஆக்ஷன் பாயிண்ட் அட் தி பேங்க். த ஆக்ஷன் திருந்த வேண்டியது நம்ம தான் கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கு. அப்போ ஆக்ஷன் பாயிண்ட் லைஸ் வித் அஸ் ஒன்லி. அப்போ நம்ம அட்ஜஸ்ட் கேஷ் புக் பண்ணுறப்ப இதுக்கான என்ட்ரி நம்ம பண்ணணும். இந்த 500க்கான என்ட்ரி நம்ம போட வேண்டியிருக்கும், ரைட்? மூணாவது பாருங்க, பேங்க் சார்ஜஸ் 35, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 2860 சார்ஜ்டு பை த பேங்க் appearing in the passbook not yet recorded in the cash book. cash bookல என்டர் பண்ணல, பாஸ்புக்ல என்டர் ஆயிருக்கு. அப்போ don't you feel we have a responsibility? the action lies with us. அப்போ இந்த 35 plus 2860 யார்கிட்ட வருது? இது வந்து ரெண்டுமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். the full third transaction முழுக்குமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ரைட்? நாலாவது பாருங்க, check deposited in his another account for 1,550 wrongly credited by the bank. தப்பு பண்ணது யாரு? பேங்க் தப்பு பண்ணியிருக்கான். பேங்க் தப்பு பண்ணா நீ போய் அவன்கிட்ட ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும், சார் தப்பாயிடுச்சு சரி பண்ணுங்கன்னு. நீ உட்காந்து என்ட்ரிலாம் போட முடியாது பேங்க் பாஸ்புக்கில், ரைட்டா? அப்போ ஆக்ஷன் பாயிண்ட் யார்கிட்ட இருக்கு? ஆக்ஷன் லைஸ் வித் தி பேங்க். அப்போ இது என்ன பண்ணணும்? இது நம்ம கிட்ட இல்ல, இது பேங்க் கிட்ட இருக்கு, ரைட்? A check of 800 drawn on this account was wrongly debited in another account by the bank. Again the mistake is done by the bank. Check drawn அப்படினா அர்த்தம் நீங்க செக் இஷ்யூ பண்றீங்க, யாருக்கோ பேமெண்ட் பண்றீங்க, ஓகே? ஆனா டெபிட் ஆனது வேற அக்கவுண்ட்ல. It was debited in another account by the bank. தப்பு பண்ணது யாரு? பேங்க். அப்போ ஆக்ஷன் யார்கிட்ட இருக்கு?
Bank கிட்ட இருக்கு. இப்போ bank has to take the action on this point also. You have no role to play. Bank has to do the adjustment. Now coming to the most important adjustment of this problem, which is adjustment number 6. A debit of 3,500 appearing in the bank statement for an unpaid check returned for being out of date had been redated and deposited in the bank account again on 5th of April 2020. Let's try to break this adjustment. There is a debit of 3,500 appearing in the bank statement. Bank statement means passbook. There is a debit, which means your passbook balance is actually coming down. It is lower. Why it has become lower? Why there is a debit? That is for an unpaid check returned for being out of date. So this signifies that you have received a check from a customer and then you have deposited the check into the bank. So once you have received the check and deposited, you would have made an entry in your cash book as a receipt. Now when you deposit the check into the bank has initially given a credit in your account. That's how bank operates. Then since there is a problem or an issue with the check date, the bank has actually debited your account. Probably the check has become stale or out of date, right? So the bank has returned the check and then they have debited your bank account. So what's a net adjustment here? Your cash book is higher because you have made an entry. Bank initially gave you a credit when you deposited, but since a check was out of date, they have actually reversed the entry. They have debited your passbook. So what's the next? So what you have done now? It had been redated and deposited into the bank account again. So what I have done? You have approached the customer saying, sir, there is a problem with this check date. Can you please give me a revised check with a revised date? I will redeposit that. And that happened on 5th of April 2020. So what's the final conclusion here? You have already made the entry in the cash book. Once you redeposit this check into the bank on 5th of April, this will get automatically squared off as part of the BRS. Bank allowed interest on deposit 1,000. ஏதோ நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க, பேங்க் உங்களுக்கு வட்டி கொடுத்துருக்கான் 1,000 rupees. அப்போ ஆப்வியஸ்லி அவன் என்ட்ரி போட்டான், நமக்கு வரவு தானே. The action lies with us. So we have to pass an entry for the bank interest. So இதை பொறுத்த வரைக்கும் the action point யார்கிட்ட இருக்கு? இதோட action point வந்து எங்க இருக்கு? இதுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கு. We have to pass the entry for the interest on deposit. கடைசி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8வது டிரான்சாக்ஷன் பாருங்க. A customer who received a cash discount of 4% on his account of 1 lakh paid a check on 20th March 2020. The cashier erroneously entered. தப்பு பண்ணது யாரு? Cashier. தப்பு பண்ணது யாரு? Cashier. Erroneously entered the gross amount in the bank column of the cash book. அதாவது ஒருத்தர் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தராரு, நீங்க 4% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்க, which is 4,000. So you should record only 96,000 as a receipt. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? By erroneously he entered the gross amount 1 lakh என்டர் பண்ணிட்டாரு. தப்பு பண்ணது யாரு? நம்ம தானே தப்பு பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம தான் இதுக்கான ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியும் நம்ம தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ பிஆர்எஸ். ஸோ முதல் ஸ்டெப்பா we will prepare an adjusted cash book based on the analysis we have done to this extent. அதுக்கப்புறம் we will do the bank reconciliation statement. All right, இப்போ நம்ம வந்து adjusted cash book போடலாம். So let's open adjusted cash book. இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். இது டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? இது ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இல்லையா? by balance brought down. First என்ன சொல்லுது? மகேஷ் cash book showed a bank OD of 98,700. அதை நம்ம கிரெடிட் சைடில் போட்டோம். Now adjusted cash book பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வெறும் டிக் மார்க்ஸ் மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. Out of the total checks of 8,900 issued on 27th March, one check was 7,400 was present for payment and the other check of 1,500 handed over to the customer was returned by him, and in lieu of that a new check of the same amount was issued to him. No entry for the return was made. நீங்க ஒரு ஆளுக்கு செக்கை கொடுத்திருக்கீங்க,
அவர் செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இது என்னது பேமெண்ட்? ஃபர்ஸ்ட் இது ரிசீட்டா பேமெண்ட்டா? அவுட் ஆஃப் தி டோட்டல் செக்ஸ் இஷ்யூடு, அப்போ பேமெண்ட். அப்போ நீங்க அந்த 1500க்கு நீங்க வந்து செக் கொடுத்துருக்கீங்க, அது ரிட்டர்ன் வந்துடுச்சு உங்களுக்கு, அப்போ அது வந்து ரிசீட் தானே. நீங்க கொடுக்குறப்ப பேமெண்ட், தட் கஸ்டமர் ஹஸ் ரிட்டர்ன் இட் பேக் டு யூ, ஸோ தட் இஸ் ரிசீட். நம்ம அது என்ட்ரி போடலை, நோ என்ட்ரி வாஸ் மேட் ஃபார் த ரிட்டர்ன், அப்போ நம்ம என்ட்ரி போட்டுடலாமா? அதான் டிக் பண்ணியிருக்கேன் 1500க்கு. அப்போ என்ன பண்ணோம், இது ரிசீட் சைடு. நல்லா கவனிக்கோங்க, கேஷ் புக் தானே இது, ரிசீட் சைடு, இது பேமெண்ட் சைடு. டு கஸ்டமர் அக்கவுண்ட், டு கஸ்டமர் அக்கவுண்ட் போட்டுட்டு ஐஃபன் ரிட்டர்ன், செக் ரிட்டர்ன் எவ்வளோமா 1500. ரைட். இப்போ அடுத்தது வாங்க, செகண்ட்ல ஒரு டிக் இருக்கு பாருங்க. அவுட் ஆஃப் தி டோட்டல் கேஷ் அண்ட் செக்ஸ் ஆஃப் 6800 deposited in the bank, one check for 26 was cleared on 3rd April. Other check of 500 was returned dishonored by the bank on 4th of April. செக் டெபாசிட்டட், நீங்க செக்கை நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அப்ப என்ன அர்த்தம், உங்களுக்கு இது ரிசீட். ரைட்டு. ஆனா நீங்க கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, டிசானர் ஆயிடுச்சு, பேங்க்காரன் கிரெடிட் கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன ஆகும், உங்க கேஷ் புக் ஜாஸ்தி இருக்கு, ஆனா பேங்க்காரன் போடான்ட்டான். அப்ப நீங்க தான், அவன் பேங்க்காரன் மாத்தவே மாட்டான், டிசானர் ஆயிடுச்சு பணம் இல்லைன்னு. அப்ப நீங்க தான் என்ட்ரி போடணும், நீங்க ரிசீட்டா என்ட்ரி போட்டீங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் நீங்க கொடுக்கணும், இது பேமெண்டா காட்டணும் நீங்க. அப்ப என்ன பண்ணணும், பை கஸ்டமர் செக் டிசானர்ட் அப்படின்னு ஒரு 500க்கு என்ட்ரி போடணும். இது ரெண்டாவது. இப்போ மூணாவது பாருங்க, பேங்க் சார்ஜஸ் ஆஃப் 35, பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2860 ஆர் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக். அப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாமா, பை பேங்க் சார்ஜ் 35 பை இன்ட்ரெஸ்ட் 2860, ரெண்டுமே பேமெண்ட் தான். ஓகே. 4 and 5 into போட்டிருக்கேன், அப்ப என்ன அர்த்தம், இட் இஸ் நாட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் a bank's responsibility. அப்போ come to the 7th point, the bank allowed interest on deposit 10,000 rupees. பேங்க் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்கான், நமக்கு ரிசீட், நம்ம என்ட்ரி போட்டுடலாமா ரிசீட் சைடுல, டு இன்ட்ரெஸ்ட் 1000. ஃபைனலி 8th டிரான்சாக்ஷனும் நம்மளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. வாட் இஸ் திஸ், a customer who received a cash discount of 4% on his account of 1 lakh gave a check on 20th March. Cashier erroneously entered the gross amount in the bank column. அவர் 96,000க்கு செக் போட்டு கொடுத்திருக்காரு, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ரிசீட் சைடுல 1 லாக்னு போட்டீங்க. இந்த பக்கம் 96 போட்டிருக்கணும், ஆனா நீங்க 1 லாக் போட்டீங்க, எக்ஸ்ட்ரா 4000 போட்டீங்க. அப்ப நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்றது, இப்போ 4000 இங்க கொண்டு வந்துட்டா சரியாயிடும். அப்போ இது எப்படி கொண்டு வர போறீங்க, பை டிஸ்கவுண்ட் அலௌட் 4000. புரியுதா, அவ்வளவுதான். இப்போ இதை கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா you will have a balance, அதுதான் closing balance. adjusted balance of cash book to balance carried down, நீங்க ஆரம்பிச்சது 98,700. After incorporating all the action points which are due from our end, what is the revised balance you will get? You will get 1,03,595. 1,03,595. இப்போ ICI சொல்யூஷனை பாருங்க, 98,700, 2,895, அதாவது 2,860 plus 35, ஒரு 500, ஒரு 4,000 discount allowed, debit side ஒரு 1,500 and 1,000. So you will get 103,595. So the total comes to 1,06,095. This is step 1 where you have prepared the adjusted cash book. இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், formal BRS நம்ம prepare பண்ண போறோம்.
இப்போ BRS ஃபார்முலா போடுவோம். Adjusted balance as per cash book. Because we prepared a cash book adjusted இல்லையா, இது ஒரு revised balance என்ன இப்பதான் போட்டோம். If you remember, we just now prepared, the balance was 1 lakh, இங்க positive sign போட்டுக்கிறேன், negative sign போட்டுக்கிறேன், 1,03,595. அவன் கொடுத்தது 98,700 bank overdraft. நம்ம என்ன பண்ணோம்? We incorporated all the action points which are lying at our end. அதெல்லாம் adjust பண்ணி we prepared adjusted cash book and we arrived at the adjusted cash book balance, which is also a overdraft of 1,03,595. So நீங்க வந்து 98ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது BRS. Otherwise the whole purpose of preparing the adjusted cash book will be defeated. இப்போ இந்த into marks எல்லாமே கொஞ்சம் focus பண்ணுங்க. Out of the total checks of 8,900 issued on 27th March, one check of 74 was presented for payment on 4th of April. இந்த 74 தான் subject matter of reconciliation. Checks issued, நீங்க payment பண்ணிருக்கீங்க. இது cash book, இது pass book. நீங்க payment பண்ணா என்ன நடக்கும்? உங்க பேலன்ஸ் குறைஞ்சிரும். பேங்க்ல போகவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்போ what is your start point? Cash book. So you do an addition. அப்ப additionல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? Checks issued but not presented for payment. எவ்வளவு சொல்றோம்? 7,400. இது ரெண்டாவதுக்கு வாங்க. Out of the total cash and checks of 68 deposited in the bank on 24th March, one check of 26 was cleared on 3rd of April. Quite opposite. First point was checks issued, now it is checks deposited. நீங்க செக் டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அந்த 2,600 ரூபாய் என்னது? செக் டெபாசிட் பண்ணா உங்க பேலன்ஸ் கேஷ் புக் பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகும், பாஸ்புக் கம்மியா இருக்கு. So we have to reconcile. What is the start point? Cash book. So subtract, அதாவது லெஸ்ல போடணும். என்ன பண்ண போறோம்? checks deposited but not credited, லெஸ்ல எவ்வளவு போடுறோம்? 2,600. இப்போ 4th and 5th நல்லா கவனிங்க. A check deposited in his another account of 1550 wrongly credited to this account by the bank. இப்போ நம்ம எந்த அக்கவுண்ட்டுக்கு BRS போடுறோமோ அந்த அக்கவுண்ட்ல நீ செக்கே போடல, நீ செக் டெபாசிட் பண்ணது வேற ஏதோ அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணியிருக்க. ஆனா உன் பேங்க் மிஸ்டேக்கா தவறுதலா இந்த அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அப்போ பேங்க் பாஸ்புக் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உன் கேஷ் புக் கம்மியா இருக்கு. எப்படி ரிகன்சைல் பண்றது? வாட் இஸ் a start point? Cash book. So add. We will say checks incorrectly credited by the bank. பேங்க் தப்பா நமக்கு கிரெடிட் கொடுத்து add it up. addல என்ன பண்ண போறீங்க? 1,550 அப்படி போட போறீங்க. இது பிளஸ் சைன், இது நெகட்டிவ் சைன், மறந்துடாதீங்க. 5th பாயிண்ட் பாருங்க. A check of 800 drawn on this account. drawn on this account னா பேமெண்ட் ன்னு அர்த்தம். அப்ப நீங்க செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க இந்த அக்கவுண்ட்ல, அப்போ நீங்க கேஷ் புக் கம்மியா இருக்கும். wrongly debited in another account by the bank. பேங்க்காரன் வேற ஏதோ அக்கவுண்ட் டெபிட் பண்ணிட்டான், உன் அக்கவுண்ட் டெபிட் பண்ணவே இல்லை. அப்ப பாஸ்புக் ஜாஸ்தியா இருக்கு, கேஷ் புக் கம்மியா இருக்கு. அப்ப என்ன சார் பண்றது? கேஷ் புக் கம்மி, பாஸ்புக் ஜாஸ்தி. வாட்ஸ் a start point? Cash book. So add it up. So again I'll say checks issued not debited in this account. எவ்வளோ? 800. அதுவும் நீங்க ஆட் பண்ணணும். லாஸ்ட் இஸ் 6th பாயிண்ட். இது ஒன்று தான் பெண்டிங். என்ன ஞாபகம் இருக்கா அந்த கொஸ்டின்? A debit of 35 appearing in the bank statement for an unpaid check. Debit in the bank statement. ரொம்ப சிம்பிள். உன் பாஸ்புக் பேலன்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். கேஷ் புக் மேல இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன? கேஷ் புக். So subtract. So we have to say checks issued
but returned out of date இருக்கு இல்லையா, அப்படி போட்டுட்டு லெஸ்ட்ல எவ்வளோ போடணும், 3000. அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம போய் மொத்தமாக பார்க்கணும் என்னெல்லாம் ஐட்டம் இருக்குன்னு பாருங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா கவனிங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க. We started with $103,595 overdraft balance. அப்போ மைனஸில் இதெல்லாம் வருது பாருங்க. ஒரு 103,595 ப்ளஸ் 2,600 ப்ளஸ் ஒரு 3,500. அதே மாதிரி ஆட்ல பாருங்க, ஆட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,400, ஒரு 1,550 அண்ட் 800. இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? You will have a fantastic balance. You will say OD balance as per passbook. ஏன்னா நீங்கள் கேஷ் புக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதோட டிஃபரன்ஷியல் ஃபிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99,945. So you start with the adjusted cash book balance and then you end up with the overdraft balance as per passbook, which is 99,945. The point to be understood is அவன் add and less present பண்ணியிருக்கான், புரியுதுங்களா? ஆனால் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, அவன் எதெல்லாம் ஆடுன்னு சொல்லியிருக்கானோ அதெல்லாம் நான் சப்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, அவர் ஆட்ல 26 and 35 சொல்லியிருக்காரு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்ட்ராக்ட்ல 26 and 35 சொல்லியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் இருக்கு? ஆனால் ஆன்சர் மாறாது. ஏன்னா அவர் நெகட்டிவ் சைன் போடலை. நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், we have already started with a negative sign. அதனால் ஆன்சர் ஒன்று தான், பட் we are making it much more simple by attributing a negative sign for when you start with the overdraft balance. So friends, இது very important problem from an exam perspective. இது கொஞ்சம் திருப்பியும் பாருங்க, because couple of transactions are கொஞ்சம் ஒரு மாதிரி சுற்றி விட்டுருப்பாங்க எக்ஸாமில். ஸோ ஐ வுட் request every one of you to kindly go through this problem, this video again and again, so that you have enough clarity on the subject. Okay, so thank you so much for the patient listening. Hope you like this video. Thank you.